கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருந்துச்சான். இந்த பழமொழி யாருக்கு சரியாக வருதோ இல்லையோ, ஆனால் சீனாவுக்கு சரியாக வருது. புலிவாலை பிடிச்ச கதையாக இந்தியாவின் எல்லையில் நிற்கிறது. சீனா இப்படிலாம் செய்யும்போது இன்னைக்கு ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய எல்லை பகுதிகளில் மீண்டும் விமானப்படையை குவிக்கிறது சீனா அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி தான். இது மட்டும் தானா? கிடையாது. நாம் என்ன செய்கிறோம்? சவுத் கொரியா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதே மாதிரி பிரான்ஸ் கூட ஸ்கைரோஸ் அப்படிங்கிற இராணுவ ஒத்திகையில் ஈடுபட போகிறோம். இதெல்லாம் எதற்காக? இந்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ இந்த பதிவை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று, நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நமக்கும் பிரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஒப்பந்தங்கள் என்னவாக இருக்கும், நமக்கும் சவுத் கொரியாவுக்கும் தோன்றி இருக்கக்கூடிய இந்த நட்பு எவ்வளோ பெருசாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, நமக்கும் சீனாவுக்குமான அந்த பகை மறுபடியும் பெரிதாகுமா, இப்படி 3ஆக இதை பிரித்து கொள்ளலாம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது சவுத் கொரியா. நம்முடைய இராணுவ ஜெனரல் சவுத் கொரியாவுக்கு போயிருக்கார். அவருடைய 5வது விசிட் அப்படின்னு சொல்லலாம். மியான்மர் போனார், நேபாளம் போனார், யுனைடெட் அரப் எமிரேட், சவுதி அரேபியா, 5வது நாடாக சவுத் கொரியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சவுத் கொரியா போறதற்கு 3 to 5 காரணங்கள் இருக்கிறது. அதுல முதல் காரணம் செக் குடியரசு நாடு தான். செக் குடியரசின் BIS, அதாவது அவங்களுடைய செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு அறிக்கை வெளியாகிறது, ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் தான். அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானும் நார்த் கொரியாவும் வட கொரியாவும் பலவிதமான கட்டங்களாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு பாருங்க, அணு ஆயுதத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். அவங்களுடைய நாலேஜாக இருக்கட்டும், இல்லாட்டி ரேர் ப்ராடக்டாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ நமக்கு எதிரி யார்? பாகிஸ்தான். அவனுக்கு உதவுவது யார்? நார்த் கொரியா. அவனுக்கு எதிரி யார்? சவுத் கொரியா. இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் கிடையாது, ஆல்ரெடி நாமும் சவுத் கொரியாவும் நண்பர்கள் தான். ஸோ இப்போ அந்த பாண்டிங் கொஞ்சம் கூட கூடுதலாக மாறுகிறது. இது மட்டும் தானா? இதே மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை ஜெர்மனியும் வெளியிட்டு இருந்தது. பாகிஸ்தானும் நார்த் கொரியாவும் மிகப்பெரிய அளவில் நண்பனாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்த 2 நாட்டுக்கு உதவுவது யார்? சீனா. வந்துட்டானா? பிளானுக்குள்ள வந்துட்டானா? ஸோ சீனாக்காரன் இந்த 2 நாடுகளை ஆட்டி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சீனாவுக்கு எதிரி நார்த் கொரியாவுக்கு எதிரி யார் அப்படின்னு பார்த்தா சவுத் கொரியா தான். சவுத் கொரியா கூட இந்தியா சேர்வதற்கு வேறு பல காரணங்களும் இருக்கிறது, சில ஒற்றுமைகளும் இருக்கிறது. சவுத் கொரியா இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இரண்டுமே ஒரு நாடு 2ஆக சிதறிய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மகிட்ட இருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனது, அதே மாதிரி தான் கொரிய தீபகற்பத்திலிருந்து சவுத் கொரியா நார்த் கொரியா அப்படின்னு சொல்லி 2 நாடுகளாக மாறிவிட்டன. அடுத்த ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாலையும் இந்தியாலையும் நடப்பது மக்களாட்சி. ஆனால் நார்த் கொரியாலையும் பாகிஸ்தான்லையும் நடப்பது மக்களாட்சி கிடையாது, அங்கே இராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இம்ரான்கானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சிகள் சொல்வது இப்போது நடப்பது அங்கே இராணுவ ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2 ஒற்றுமைகள். அடுத்ததாக இருக்கும் ஒற்றுமைகள், 2 நாடுமே நியூக்ளியர் பவர் நாடுகள் அப்படின்னு சொல்லி அறியப்படுகின்றன. சவுத் கொரியா எனக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிப்பதற்கான டெக்னாலஜி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1991 அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, சவுத் கொரியாவில் இருக்கிற அணு ஆயுதங்களை எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம், ஸோ அங்கே அணு ஆயுதம்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சவுத் கொரியா எங்களுக்கு இந்த டெக்னாலஜிலாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் கொரியாவில் அணு ஆயுதம் இருப்பதாக பல நேரங்களிலும் குற்றம் சாட்டப்படுகிறது. பாகிஸ்தானில் அணு ஆயுதங்கள் இருக்கிறது. இந்த 3 விஷயங்கள் ஓகே, நம்ம நண்பனாக மாறிவிட்டோம். அடுத்ததா நார்த் கொரியா கூட நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னா, 2008 to 2016 வரை வட கொரியாவினுடைய சில நபர்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம நாட்டிலேயே நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம். ஆனால் 2016வது வருடம் அதை அப்படியே நிப்பாட்டிட்டோம். வடகொரிய மக்களுக்கு இனிமேல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ட்ரைனிங் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சவுத் கொரியா கூட நம்முடைய பார்வை நீள்கிறது. சவுத் கொரியா கூட நம்ம என்ன செய்கிறோம், மியூச்சுவல் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டுக்கிறோம். 2 நாடுகள் கூட தான் நம்ம போட்டிருக்கோம். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று பிரான்ஸ். 3ஆவதாக கப்பற்படை வழியாக நம்ம லாஜிஸ்டிக்ஸ் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சவுத் கொரியா கூட மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ சவுத் கொரியா மிக நண்பனாக, மிக முக்கிய நண்பனாக நமக்கு மாறி நிற்கும் போது சவுத் கொரியாவினுடைய சில நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வராங்க. L&T கூட கொஞ்சம் அக்ரிமெண்ட் வச்சுக்கிறாங்க. அதன் காரணமாக நமக்கு நிறைய விதமான பொருட்கள் என்பது கிடைக்கிறது. மேட் இன் இந்தியா திட்டத்தில் சவுத் கொரியாவினுடைய மிக முக்கியமான டெக்னாலஜியை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற பல முடிவுகளுக்கும் வந்து நிற்கிறோம். இப்படி ஒரு தருணத்தில் தான் சவுத் கொரியா கூட நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறோம். ஸோ சவுத் கொரியா நமக்கு எவ்வளவு முக்கியமான நண்பன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த சவுத் கொரியா அப்படின்னு சொல்லும்போது, சவுத் கொரியா நினைச்சாங்கன்னா
சீனாவையும் அட்டாக் பண்ண முடியும், அதே நேரத்தில் நார்த் கொரியாவையும் அட்டாக் பண்ண முடியும். ஸோ சவுத் கொரியாவினுடைய டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய டெக்னாலஜியை விட, சீனாவினுடைய அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியை விட ஹை குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படிப்பட்ட சவுத் கொரியா இப்போது நமக்கு நண்பனாக மாறி வருகிறார்கள். பல நேரங்களிலும் இந்தியாவிலிருந்து பல நபர்கள், நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர்களாக இருக்கட்டும், சவுத் கொரியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா ஏகே அந்தோனி அவர்கள் 2010வது வருடம், 2015வது வருடம் மனோகர் பரிக்கர், அருண் ஜேட்லி 2017வது வருடம், ராஜ்நாத் சிங் அவர்கள் 2019வது வருடம், இப்படி பல நேரங்களிலும் நம்முடைய நட்பு என்பது அங்கே பெரிதாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக இப்போ சீனாவுக்கு அங்கிருந்து நம்ம என்ன செய்யலாம், சின்னதாக ஒரு செக் வைக்கலாம். அமெரிக்காவினுடைய படைகள் ஒரு 28,000 நபர்கள் சவுத் கொரியாவில் இருக்காங்க. சீக்கிரமாக சவுத் கொரியாவை சீனாவால் தொட முடியாது. இது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது பிரான்ஸ் கூட நம்ம நிறைய விதமான இராணுவ ஒத்திகை எல்லாமே செய்வோம். அதை கருடா 1, கருடா 2 அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கருடா ஒத்திகை எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக ஸ்கைரோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இல்லாட்டி ஒரு இராணுவ ஒத்திகையில் ஈடுபட போகிறோம். இந்த ஸ்கைரோஸ் அப்படின்னு சொல்லும்போது யார் கூடலாம், எந்தெந்த விமானங்கள் எல்லாமே இங்கே பயன்படுத்தப்பட போகிறது அப்படின்னு பார்த்தா பியூர் அண்ட் பியூர் ரஃபேலுக்காக மட்டுமே ஒரு வார் கேமை நம்ம சோதித்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார் கேம் அப்படின்னு சொல்லும்போது ரஃபேலினுடைய விமானம் நம்முடைய ஆகஸ்ட் மாதம் நம்முடைய விமானப்படையில் சேர்க்கப்பட்டு விட்டது. நிறைய நேரத்தில் ரஃபேலை பார்த்து பல நாடுகளும் பயப்படுகின்றன. ஸோ அந்த ரஃபேலை வச்சு வார் கேமை நம்ம செஞ்சு பார்த்துட்டோம்னா எப்படி இருக்கும்? அதுவும் இந்த லடாக் பகுதிகளில் ஈஸியாக எந்த இடத்துல இருந்து இந்த ரஃபேல் விமானத்தை கொண்டு செல்ல முடியுமோ அதே இடத்துல வச்சு நம்ம ட்ரைனிங் பார்க்க போகிறோம், ஒரு வார் கேம் செஞ்சு பார்க்க போகிறோம். இது பிரான்ஸ் கூட நம்ம செஞ்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம். பிரான்ஸ் நமக்கு நண்பனாக இருக்கிறார்கள். என்ன பிரச்சனைனாலும் சொல்லி இந்தியா, உனக்காக என்னுடைய ராணுவத்தை வேண்டுமானாலும் களம் இறக்குகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு நாடு தான் பிரான்ஸ். இஸ்ரேல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எது வேணாலும் நான் உனக்கு தாரேன், என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா இந்தியாவை எதிர்த்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஆதரவாக பிரான்ஸ், இஸ்ரேல் போன்ற நாடுகள் இருப்பதால் இதுவும் நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மூன்றாவதாக சீனா ஏன் இந்த மாதிரியான பம்மாத்து வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க? வேற வழியே கிடையாதுங்க. 2021 வரை அவங்க இந்த வேலையை செய்துதான் ஆக வேண்டும். 2021 ஜூலை மாதம் சீனால மிக முக்கியமான ஒரு மாநாடு நடக்க போகிறது. அந்த மாநாடு அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா 2030க்குள் சீனா எந்த மாதிரியான வளர்ச்சியை எட்டியிருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியான ஒரு மாநாடு தான். இது ஜி ஜின்பிங் அவர்கள் பேசும்போது இராணுவத்தில் இந்த மாதிரியான ஒரு பயந்து இந்தியாவிலிருந்து நம்ம வெளியேறிவிட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு பேச்சுவார்த்தை அங்கே வந்தது என்றால் அது மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக மாறும். முதல் காரணம். அடுத்த காரணம், பாகிஸ்தான்ல பெரிய பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு. பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக, பலுச்சிஸ்தானுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒன்றாக இணைகிறார்கள். ஸோ பாகிஸ்தான்ல ஒரு அரசாங்கம் மாறிவிட்டது என்றாலோ இல்லாட்டி சீனாவினுடைய கை அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தாலோ அதுவும் சீனாவை மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நேபாளத்துக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நேபாளம் அரசாங்கம் கவிழ்ந்துருச்சுப்பா. அங்கிருந்து ஒரு 3 நபர்களை முதல்ல அனுப்பிவிட்டாங்க, அடுத்ததாக ஒரு 5 நபர்களை அனுப்பிவிட்டாங்க. இன்னைக்கு நேபாளத்தினுடைய அரசியல்வாதிகள் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள், சீனா இத்தோடி நிப்பாட்டிக்கோ, உன்னுடைய அரசியல் மேற்பார்வையில் நாங்கள் வர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சீனாக்காரன் என்ன தெரியுமா செஞ்சா, அவனுடைய குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு செய்தியை வெளியிடுகிறான், நாங்கள் அரசியலுக்காக அவங்களுடைய இன்டர்னல் பொலிட்டிக்ஸை பார்ப்பதற்காக போகவில்லை, அங்கே நோய் எந்த அளவுக்கு இருக்கு, இந்த உகான் வைரஸ் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு பரவி இருக்கு, அவங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரியான ஹெல்ப் கொடுக்கணும், அதுக்காகத்தான் எங்களுடைய சில நபர்களை அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பலூன் ஊதுனா. ஆனா அது வெடிச்சிருச்சு. அங்க இருக்கிற அரசியல்வாதிகளே இப்போ சீனாவே வெளியில போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 1-2 நாட்கள் அவங்களுடைய கமிட்டி அங்க இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற மக்களே சொல்லிடுவாங்க, சீனாவே வெளியில போ, போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அடுத்ததா இருக்கிற பிரச்சனை அமெரிக்கால ஆட்சி மாற்றம் ஜனவரி 20ஆம் தேதி தான் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஜனவரி 20 வரையாவது அவங்க நம்ம நாட்டு எல்லையில் அப்படியே நின்று ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அங்கே போயிட்டாலோ, நம்ம எல்லையை விட்டு அவங்க போயிட்டாலோ இல்லாட்டி எல்லையில் மறுபடியும் சண்டைக்கு வந்தாலோ அமெரிக்காவினுடைய பார்வை சீனாவில் மீண்டும் மிகப்பெரிய அளவில் வீழும். அதன் காரணமாக இந்த பிரச்சனையை அப்படியே பெரிய பிரச்சனையாகவும் மாறக்கூடாது, ஆனால் அங்கிருந்து வெளியிலையும் போகக்கூடாது. இதே ஒரு ஸ்டேட்டஸில் கிட்டத்தட்ட இன்னும் 1-2 மாதங்களுக்கு அப்படியே கொண்டு செல்வார்கள். அதற்காக சீனா நகர்த்திய காய்கள் என்ன, அவங்களுடைய ஆர்மி ஆஃபீஸரையே தூக்கிட்டு என்ன தெரியுமா சொன்னா, எங்களுடைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் காரணமாகத்தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது, அதற்காக வேறொரு ஆர்மி ஆஃபீஸரை போட போறோம் அப்படின்னு சொன்னா. ஆனால் இதுவரையிலும் போட்டானா? போடவே இல்லை. இப்போ 9வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட வேண்டும். அஸ் யூஷுவல் நம்ம நடத்திட்டு இருக்கிற அந்த பேச்சுவார்த்தையில் 9வது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அது எழுத்தாக மாற வேண்டும்.
எந்த நேரத்தில் டீஎஸ்கலேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதி தர வேண்டும். இதுதான் அக்ரிமெண்ட். ஸோ 9வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் சீனாவினுடைய ஆர்மி ஆஃபீஸர் அங்கே இருக்கணும். அதற்காக புதிய ஆர்மி ஆஃபீஸரை போடாமையே வச்சிருக்கான். 9வது கட்ட பேச்சுவார்த்தை நடந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அவனுடைய பார்வை கரெக்டாக இருக்குது. நம்ம அங்கேயே நிற்கணும். உலக நாடுகள் பல எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் சண்டையும் போடக்கூடாது, கொஞ்சம் பயமுறுத்தணும், அதே நேரத்தில் வெளியிலையும் வந்துடக்கூடாது. பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்தியா இந்த எல்லை பிரச்சனையை மட்டுமே பார்க்கல. நாம் என்ன செய்கிறோம்? சுற்றி 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 வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். வியட்நாம் கூட பாசக்ஸ் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டோம். கடற்படை ஒத்திகை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தென்சீன கடலில். ஜப்பான் கூட அக்ரிமெண்ட் போட்டோம். ஜெர்மனி இந்திய பெருங்கடலுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பிரான்ஸ் கூட ரஃபேல் வார் கேம் விளையாட போறோம். குவாட் கண்ட்ரீஸ் கூட மலபார் எக்ஸசைஸ் செஞ்சிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சீனா எல்லையில் நின்றார்கள். அது மட்டும்தான் அவங்க செஞ்ச தவறு. இதை தான் நான் முதலே சொன்னேன், புலிவால பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லி. வேற வழி இல்லாம அவங்க அங்க நின்றுட்டு இருக்காங்க. கிடைக்கிற இடமெல்லாம் நமக்கு தேவையான காய்களை நகர்த்தி வருகிறது இந்தியா. ரொம்ப சூப்பரான ஒரு கேம். ஆனால் இது ஒரு யுத்தமாக மாறும்போது கண்டிப்பாக இழப்புகள் என்பது இருக்கிறது. யுத்தமாக மாறுமா என்பதே ஒரு கேள்விதான். ஏன்னா யுத்தத்திற்கு வரும் அளவிற்கு சீனாவுக்கு தைரியமும் கிடையாது. சீனாவுக்கு நாங்கள் உதவுகிறோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அது எதுவுமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் அடுத்த கட்டமாக என்னென்ன செய்ய போகிறது சீனா? அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம ஏறி அடிச்சிடலாம்ல, ஏன்னா நமக்கு தான் இவ்வளோ நாடுகள் இருக்காங்க, இவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்றீல அப்படின்னு சொன்னால், நாம ஒரு போரை தொடங்கினோம் என்றால் அது மிகப்பெரிய அளவில் நமக்கே பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாமும் வேற வழி இல்லாம சீனாவுக்கு அதே ஈக்குவலா அங்க நின்று எல்லையில நின்று வந்து மோதி பாருடா அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு அதனுடைய ரீசன்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் தேடி பாருங்க. அடுத்ததாக நம்முடைய ராணுவ ஜெனரல் எங்கே போகிறாங்க, எந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள், கொஞ்சமாக தேடி பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களாலையும் படித்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.